The cost factor when it comes to this industry அப்படின்னு பார்த்தீங்கன்னா depends mainly on the experience. எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, என்ன மாதிரி எக்ஸ்பர்டீஸ் வச்சிருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய டீம் வச்சிருக்கிறாங்க, மற்ற ஆர்கிடெக்ட்ஸை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எந்த மாதிரி ஆர்கிடெக்ட்ஸோட ஒர்க்ஸ் டிசைன்ஸ் அவங்களோட ஸ்டைல் உங்களோட சூட் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஆர்கிடெக்ட் டைரெக்டாக ஒரு ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆகி பண்ணுறதுக்கும் இல்லை லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுற என்ஜினியர்ஸோ மேஸ்திரிஸோ இல்லை வேறு யாராவது இருக்கிற மற்ற பீப்புள் இன்வால்வ் ஆகி பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. If you ask ஒரு மேஸ்திரியை வச்சு நீங்கள் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு எனக்கு இவ்வளோ டைம் இருக்குது, இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்றது தான் அவங்க ப்ரையாரிட்டைஸாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு என்ஜினியரை வச்சு பண்ணுறீங்கன்னா அவங்க சிவில் ஓரியன்டில் தான் மோஸ்ட்லி கொண்டு போவாங்க. ஸோ ஒரு ஆர்கிடெக்ட் கிட்ட வரும்போது தே ஆர் சேயிங் லைக் சி திஸ் இஸ் மை லைஃப் ஸ்டைல், ஐ வாண்ட் டு பில்ட் சம்திங் லைக் திஸ் வே. ஸோ தி ஆர்கிடெக்ட் ஹேஸ் டு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கிளைண்ட்ஸ் எக்ஸிஸ்டிங் லைஃப் ஸ்டைல். பட் நீங்கள் ஒரு ஆர்கிடெக்டை வச்சு நீங்கள் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இவங்க எல்லா பிளேயர்ஸும் உள்ளே இன்வால்வ் பண்ணுவாங்க. லைக் ஒன் ப்ரையாரிட்டி வில் பி டுவர்ட்ஸ் டிசைன், ப்ரையாரிட்டி வில் பி டுவர்ட்ஸ் இனோவேஷன், ப்ரையாரிட்டி வில் பி டுவர்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் த கிளைண்ட் வாண்ட்ஸ். ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஹாய், ஐ ஆம் குட். ஓகே, நம்ம நிறைய டவுட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கேட்டுட்ருக்கோம். இதில் முக்கியமான ஒரு டவுட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. என்னென்னா, ஒரு ஆர்கிடெக்டை நான் எப்படி சூஸ் பண்ணுறது? ஒரு குட் ஆர்கிடெக்ட் எனக்கு வேணும், என்கிட்ட நிலம் இருக்குது அப்படின்னும் போது அவங்கள எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றது நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். டன். ஸோ இப்போ ஆர்கிடெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா there are different types of architects. There are architects who are specialized only in residential projects. There are architects who are only specialized in commercial projects. There are few architects who are specialized in industrial projects. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னென்னா நம்ம ரிக்குவயர்மெண்ட் என்னென்ட்டு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்க, அதுதான் நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணுறீங்க, அதுக்கு தான் ஒரு ஆர்கிடெக்ட் தேடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் என்னென்ன ஆர்கிடெக்ட் ரெசிடென்ஸில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறாங்கன்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு பிறக்கும் எவ்ரி ஆர்கிடெக்ட் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. ஸோ அவங்களோட வெப்சைட்ஸை நீங்கள் போய் பார்க்கலாம், இல்லை அவங்களோட டைரெக்டாக இன் பர்சன் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு அவங்களோட ஸ்டைலோ உங்களோட ஸ்டைலும் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் யூ ஃபீல் தட் அவங்களோட ஸ்டைலோ உங்கள் ஸ்டைலோ மேட்ச் ஆகுது அண்ட் like the way they are approaching the project or the way they are approaching you guys, like in terms of understanding your requirements and giving a solution இருக்கட்டும், இல்லை உங்களோட லைக் வாட் சே ஐடியாஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதை ரிவால்வ் பண்ணி ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த பேசிஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்கிடெக்டை ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம். ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூ கேன் கேரி ஃபார்வர்ட் ஒர்க்கிங் வித் தெம். ஸோ இதில் இன்னொரு ஃபேக்டரும் இருக்குது. தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் காஸ்ட் ஃபேக்டர். ஸோ இந்த காஸ்ட் ஃபேக்டர் when it comes to this industry அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் மெயின்லி ஆன் தி எக்ஸ்பீரியன்ஸ். எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, என்ன மாதிரி எக்ஸ்பர்டீஸ் வச்சுருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய டீம் வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுட்டு தான் காஸ்டிங்கும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ வாட் வி வில் சஜஸ்ட் இஸ் ட்ரை கெட்டிங் டு அன் ஆர்கிடெக்ட் அண்ட் காஸ்டிங் பற்றி பேசும்போது டைரெக்டாக கேட்டுக்கோங்க. இஸ் இட் இன் பர்சன்டேஜ் பேசிஸா, இல்லை ஸ்கொயர் ஃபீட் பேசிஸா, இல்லை ஹவர்லி பேசிஸான்ட்டு. ஸோ நம்ம கண்ட்ரியில் ப்ரெவலண்ட்டாக இருக்கிற ஒரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இட்ஸ் ஐதர் ஸ்கொயர் ஃபீட் பேசிஸ் ஆர் இட் இஸ் பர்சன்டேஜ் பேசிஸ். ஓகே, பட் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆர்கிடெக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வெப்சைட் இருக்கும், இல்லை ஒரு ஆர்கிடெக்ட் இருப்பாங்க, நீங்கள் போய் அவங்ககிட்ட ஒரு கம்யூனிகேட் பண்ணலான்னு சொல்கிறீங்க. பட் நான் ஒரு ஆர்கிடெக்டை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். ஓகே, அதுக்கான சொல்யூஷன். ஸோ இன் திஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆர்கிடெக்ட் அப்ரோச் பண்ணுறது ஜென்ரலாக லைக் ஒரு எனி ப்ராடக்ட் நீங்கள் என்கொயர் பண்ணும்போது எப்படி என்கொயர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஒரு நார்மல் என்கொயரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். லைக் ஆஸ் சிம்பிள் அஸ் திஸ். இப்போ ஒரு ஆர்கிடெக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப், என்ன மாதிரி ஏரியாவில் என்ன மாதிரி ஒர்க் வச்சுருக்கிறீங்க, லைக் லேண்ட் வச்சுருக்கிறீங்களா, இல்லை ஒரு ஃப்ளாட்டில் ரெனோவேஷன் பண்ண போகிறீங்களா, அந்த உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸை கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறக்கும் ஆஸ்க் தெம் லைக் வெதர் தே கேன் கிவ் சம் டீட்டெயில்ஸ் அபவுட் தேர் கம்பெனி டு யூ கைஸ். லைக் அவங்களோட வெப்சைட்டை ஷேர் பண்ணுறதா இருக்கலாம், அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜை ஷேர் பண்ணுறதா இருக்கலாம், அப்படி இல்லைனா அவங்க பண்ண சில ஒர்க்ஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடிமேடாக வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி விஷயத்தை ஷேர் பண்ணுறதா இருக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி சில பேசிக் டீட்டெயில்ஸை ஃபஸ்ட் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண சொல்லுங்கள். ஸோ ஷேர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு விஷயத்தை இன்னொரு 10 ஆர்கிடெக்ட்ஸ் கிட்டே நீங்கள் பண்ணலாம். ஸோ 10 ஆர்கிடெக்ட்ஸை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எந்த மாதிரி ஆர்கிடெக்ட்ஸோட ஒர்க்ஸ், டிசைன்ஸ், அவங்களோட ஸ்டைல் உங்களோட சூட் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி முடிச்சிட்ட பிறகும் ஆஃப்டர் தட் யூ கேன் ஆஸ்க் அன் அப்பாயின்மெண்ட் வித் தெம் ஆர் ஆஸ்க் தெம் டு கம் ஃபார் அ சைட் விசிட். அண்ட் நீங்கள் சைட்டில் மீட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை அவங்க ஆஃபீஸில் மீட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை அவங்க உங்களோட வீட்டுக்கு வர வைக்கிறதா இருக்கலாம். எப்படி வேணாம் பண்ணிவிட்டு தென் யூ ஆல் கேன் டேக் த மீட்டிங் அ லிட்டில் ஃபார்வர்ட். ஓகே, பட் இப்போ ஒரு ஆர்கிடெக்ட் தான் ஒரு பில்டிங்கை வந்து பில்ட் பண்ண முடியுமா? இல்லை வந்து நம்ம ரெஃபரன்ஸில் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நமக்கு சொல்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஆட்களை நம்ம சூஸ் பண்ணலாமா? இந்த ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன பார்க்குறீங்க? ஓகே, ஸோ ஒரு ஆர்கிடெக்ட் டைரெக்டாக ஒரு ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆகி பண்ணுறதுக்கும், இல்லை லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுற என்ஜினியர்ஸோ, மேஸ்திரிஸோ, இல்லை வேறு யாராவது இருக்கிற மற்ற பீப்புள் இன்வால்வ் ஆகி பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்படின்னா லைக் இஃப் யூ ஆஸ்க் ஒரு மேஸ்திரியை வச்சு நீங்கள் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு எனக்கு இவ்வளோ டைம் இருக்குது, இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்றது தான் அவங்க ப்ரையாரிட்டைஸாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு என்ஜினியரை வச்சு பண்ணுறீங்கன்னா அவங்க சிவில் ஓரியன்டில் தான் மோஸ்ட்லி கொண்டு போவாங்க. பட் நீங்கள் ஒரு ஆர்கிடெக்டை வச்சு நீங்கள் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இவங்க எல்லா பிளேயர்ஸும் உள்ளே இன்வால்வ் பண்ணுவாங்க. லைக் ஒன் ப்ரையாரிட்டி வில் பி டுவர்ட்ஸ் டிசைன், ப்ரையாரிட்டி வில் பி டுவர்ட்ஸ் இன்னோவேஷன், priority will be towards understanding what the client wants, what is the client's needs. இப்போ நீங்கள் ஜென்ரலாக ஒரு பர்சன் நீங்கள் ஆர்கிடெக்ட் கிட்ட வராங்கன்னா அவங்களுக்கு சே ஒரு XYZ லைஃப் ஸ்டைல் இருக்குது. ஸோ ஒரு ஆர்கிடெக்ட் கிட்ட வரும்போது தே ஆர் சேயிங் லைக் சி திஸ் இஸ் மை லைஃப் ஸ்டைல், ஐ வாண்ட் டு பில்ட் சம்திங் லைக் திஸ் வே. ஸோ தி ஆர்கிடெக்ட் ஹேஸ் டு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கிளைண்ட்ஸ் எக்ஸிஸ்டிங் லைஃப் ஸ்டைல் அண்ட் தென் தேல் ஹேவ் டு டிசைன் சம்திங் விச் அகேன் it should be suitable to their existing lifestyle and at the same time it should be like a one step or a two step higher. ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு கொடுக்கணும். ஸோ இதை இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ராயிங்ஸ் ஆகாந்தாலும் சரி, ஸ்கெச்சஸ் ஆகாந்தாலும் சரி கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ஜினியரிங்னு ஒரு டிபார்ட்மெண்ட்குள்ளே போயிட்டு தே ஹாவ் டு ஃபைன் டியூன் இட். ஸோ நீங்கள் டேரெக்டாக ஒரு என்ஜினியர்கிட்டையோ இல்லை ஒரு மேஸ்திரிக்கிட்டையோ போனீங்கன்னா அந்த இனிஷியல் லெவல் ஆஃப் கஸ்டமைசேஷன் அண்ட் பர்சனலைசேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் அவங்களுக்கு நல்லிஃபை ஆயிரும். ஓ ஓ ஓ பட் வந்து நிறைய பேர் வந்து இப்போது அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுறவங்க கிட்ட தான் போகிறத நம்ம பார்க்குறோம்ல. நீங்கள் அந்த மாதிரி பார்த்து நீங்கள் ஒரு பிளான் வச்சுருந்துருப்பீங்க, இந்த லேண்ட் இப்படி வரும் அப்படின்றது. பட் நம்மக்கிட்ட வராமல் வெளியே போய் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணவங்க கிட்ட போய் ஒரு ப்ராஜெக்ட் ஏதாவது மோசமான அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க? We have experienced something like that way. So initially it happened in such a way that like ஒரு client எங்கள் கிட்ட வந்திருந்தாங்க, they wanted a base level plan அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. We initially started with a plan, we got it working on it like ஒரு 3 weeks 4 weeks down the lane அவங்க என்ன சொன்னாங்கன்னா some XYZ ரீசன்ஸ்னால ப்ராஜெக்டை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 months 4 months கேப் ஆகிட்ட பிறக்கும் தென் அவங்களுக்கு ரெஃபர் பண்ண வேறு யாரோ ஒரு என்ஜினியர் வச்சுட்டு ப்ரொசீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு halfway through the project what happened is they were able to get the shell, அதாவது பில்டிங்கோட ஷெல்லு மட்டும் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணிட்ட பிறகும் that's when they started having difficulty, right from selecting of tiles, selecting of finishes. இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது அவங்க கம்ப்ளீட்டாக ஸ்டக்கப் ஆகி நின்றுட்டாங்க. ஸோ எப்படி இருந்ததுன்னா they were like taking them to a shop and saying see இவ்வளோ டைல்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன வேணால் பிக் பண்ணிக்கோங்க, அதை நம்ம போட்டு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. ஸோ here is where the client had some difficulty. The client wanted to visualize இது எப்படி அவங்க ஃப்ளோ வீட்டில் இருக்க போகுது, மற்ற திங்ஸ் வச்சா எப்படி இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் உள்ளே இன்கார்பரேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது they had a lot of difficulty. So again they had to approach us, again we had to sign up with them only for the interior part. Again உள்ளே வந்திருப்பிருக்கும் we were able to understand few mistakes which were happening and then அதுக்கேற்ற மாதிரி instead of picking the tiles civil alterations first பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சிவில் ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டைல் பிக்கிங் அண்ட் இன்டீரியர்ஸ் அண்ட் ஆல் தோஸ் ஸ்டஃப்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இன் திஸ் பார்கெயினில் பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா கிளைண்ட்டுக்கு ஒன்று இந்த ப்ராஜெக்ட் ஒரு 8 மாதத்தில் முடிய வேண்டிய ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் இழுத்துடுச்சு. செகண்ட் ஓவர் ஹெட் காஸ்ட், அவங்க ஓவர் ஹெட் காஸ்ட்டே இனிஷியலாக அவங்க எஸ்டிமேட் பண்ணதோட ஒரு 20% ஷூட்டப் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட்டே கொஞ்சம் ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டு பண்ணுறது. இட் வில் பி லைக் டைம் சேவிங் அண்ட் அட் த சேம் டைம் மணியும் சேவ் ஆகிற மாதிரி இருக்கும்.